இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய போர் பற்றி அனைவருமே அறிந்த ஒரு விடயம்தான். இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இது பல வருட காலமாக இந்த இரண்டு நாடுகளுக்கு இடையிலுமே ஒரு பெரிய அளவிலான போர் நடைபெற்று கொண்டிருந்தாலும் அண்மை காலங்களாக இது இன்னும் தீவிரமடைந்திருக்கு என்று கூட சொல்லலாம். அதிலும் குறிப்பாக தற்பொழுது மறுபடியுமாக இந்த இரண்டு நாடுகளினுடைய பேச்சுக்களும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த போரும் தீவிரமடைந்திருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது தற்பொழுது இலங்கையில் ஒரு பெரிய பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் என்ன அப்படி என்றால், ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வருகின்ற ஒரு விடயம்தான். இரண்டு நாடுகளுக்கு இடையில போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதன் போது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி எங்களினுடைய நாட்டுக்கு வருகின்ற பொழுது அந்நாட்டினுடைய எதிரி நாடு அது எவ்வாறான நடவடிக்கைகளை அதற்கு மேற்கொள்ள போகின்றது, இதனூடாக எங்களுடைய நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரப்போகின்றதா என்கின்ற வகையில் நிறைய பேச்சுவார்த்தைகள் போகின்றது. இவர் எதற்காகத்தான் இலங்கைக்கு வருகின்றார் என்கின்ற விடயம் கூட நிறைய பேருக்கு ஒரு பெரிய கேள்வியாகவே இருக்கின்றது. இவர் வருகின்றவர் எத்தனை நாளுக்கு இலங்கையில நிற்க போகின்றார், எங்கே நிற்க போகின்றார் என்கின்ற நிறைய கேள்விகள் இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் இவ்வாறு இலங்கைக்கு வருகிறார் என்று சொல்லி அந்த ஒரு உத்தியோக அறிவிப்பின் பின்னராக இஸ்ரேல் அரசாங்கம் இது தொடர்பான ஒரு நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றது. அது என்ன என்கின்றதையும் நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம். இவர் எதற்காக வருகின்றார் என்கின்றதையும் மேலோட்டமாக பார்க்க போகின்றோம். இதனுடைய விளைவு என்னன்றதையும் நாங்கள் இப்பொழுது இந்த காணொலியிலே பார்க்க போகின்றோம். வணக்கம், நான் உங்கள் சங்கவி. வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் யாராவது என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்து கொண்டிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் என்னை யாராவது தனிப்பட்ட ரீதியாக பின்பற்ற வேணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், டிக்டாக்ல நீங்கள் என்னை பின்பற்றி கொள்ளலாம். அதனுடைய முகவரிகள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கொள்கிறேன். நீங்கள் அதில் போய் நீங்கள் என்னை பின்பற்றி கொள்ளலாம். சரி, இப்போ ஈரானிய ஜனாதிபதி எப்பொழுது வருகின்றார், எதற்காக வருகின்றார், எங்கே வருகின்றார் என்கின்ற கேள்விகள் தான் உங்கள் மத்தியில் எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். இதற்கான பதில்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இந்த மாதம் ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி தான் இலங்கைக்கு வர இருக்கின்றார். இவர் மத்தள விமான நிலையத்தில் இறங்கி உமா ஓயா இடத்துக்கு சென்று அங்கு ஒரு திட்டம் ஒன்றை திறந்து வைக்கிறதுக்காகத்தான் வருகின்றார். அது என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமா ஓயா மல்டி பர்பஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் எனப்படுகின்ற ஒரு திட்டம் தான் இது. அதாவது உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் எனப்படுகின்ற ஒரு விடயம். இது புதுசாக இருக்குது, இலங்கைக்குள்ளே இது எப்பிலிருந்து கொண்டு வரப்பட்டது, இது எப்பிலிருந்து நடக்குதுங்கிற ஒரு விவரங்களே நிறைய பேருக்கு ஒரு புதிதாக இருக்கு. இந்த ஒரு பெயரே புதிதாக இருக்கலாம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் 1989ஆம் ஆண்டே இதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டாலும் அதன் பின்னராக 2008ஆம் ஆண்டளவில் தான் இதற்கான அமைச்சரவை அங்கீகாரம் அமைச்சரவை ஒப்புதல் 2008ஆம் ஆண்டு தான் இலங்கைக்குள்ளே வழங்கப்பட்டிருந்தது. அதன் பின்னராக 2010ஆம் ஆண்டளவில் இதற்கான கட்டுமான பணிகள் ஆரம்பித்திருந்தது. அப்பொழுது ஆரம்பிக்கின்ற காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னா 2015ஆம் ஆண்டுல இந்த கட்டுமான பணிகள் எல்லாமே நிறைவு பெறும் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் தற்பொழுதுதான் நிறைவு பெற்று அது திறந்து வைக்கப்படுகின்ற அளவுக்கு வந்திருக்கின்றது. இதனால நிறைய நஷ்டம் கூட இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இப்படி இருக்கின்ற பொழுது சரி, இலங்கையிலே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டம், இதனை திறந்து வைக்கிறதுக்கு எதற்காக ஈரானிய ஜனாதிபதி இலங்கைக்கு வர வேண்டும் என்கிற சந்தேகம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இதற்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான நிதி உதவியை செய்தது ஈரானிய அரசாங்கம். இன்னும் சொல்ல போனால் இதனுடைய 85% பணத்தை ஈரானிய அரசாங்கமும் அதனுடைய மிகுதி பகுதியை தான் இலங்கை அரசாங்கமும் செலவு பண்ணி அதை கட்டுவதாக இருந்தது. ஆனால் அதன் பின்னராக ஈரான் மீது இருந்த அமெரிக்கா உட்பட்ட பெரிய நாடுகளினுடைய அரசியல் தாக்கங்களின் காரணமாக ஈரானிடமிருந்து பணத்தை பெற்றுக்கொள்வதில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்பட்டதை அடுத்து பெரும்பான்மையான பணங்களை இலங்கை அரசாங்கமே போட்டு அதனை கட்டி முடிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. இதனால இலங்கை அரசாங்கத்துக்கும் ஒரு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்க என்று கூட சொல்லலாம். சரி, எப்படி இருக்கின்ற பொழுது என்னதான் இருந்தாலும் அவர்களிடம் இருந்து ஒரு தொகை பணத்தை அவர்கள் ஒன்றும் சும்மா, அதாவது நீங்கள் நினைக்கலாம் ஒருவேளை அவர்கள் இப்போ சீன அரசாங்கம் எவ்வாறு ஒரு என்னென்னு சொல்ற குத்தகை அடிப்படையில் ஒரு விடயத்தை எடுத்து செய்கின்றார்களோ அந்த மாதிரியாகத்தான் இதுவும் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது கடனாகத்தான் இலங்கை அரசாங்கம் பெற்றிருக்கின்றது. இருந்தாலும் அவர்கள் பணத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்கிற அடிப்படையில் இவர்கள் அவர்களை வரவழைத்திருக்கின்றார்கள். அவர்களும் இதற்கு ஒப்புதல் கொடுத்து உத்தியோகபூர்வமாக அவர்களும் இலங்கைக்கு வருகின்றோம் என்கிறதை தெரிவித்திருக்கிறார்கள். இந்த நிலைமையில ஈரானிய அதிபரான இப்ராஹிம் ரைசி முதல் முறையாக இலங்கைக்கு வருகின்றார். இதற்கு முதல் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த காலப்பகுதியில் இந்த கட்டுமானத்துக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் அப்பொழுது இலங்கை ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்ஷ அவர்களும் ஈரானிய ஜனாதிபதியாக இருந்த அகமது நிஜாத் அவர்களும் பங்கு பெற்றிருந்தார்கள். அப்பொழுது அந்த ஈரானிய ஜனாதிபதி இங்கே
அந்த அடிக்கல் நாட்டு விழாவிலே பங்கு பெற்றிருந்தார். தற்பொழுது திறப்பு விழாவிற்காக தற்பொழுது இருக்கக்கூடிய ஜனாதிபதியான இப்ராஹிம் ரைசி வர இருக்கின்றார். இப்படி இருக்கின்ற பொழுது நிறைய பேருக்கு பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, வருகின்றவர் எத்தனை நாட்களுக்கு இலங்கையிலே தங்க போகின்றார் என்கின்ற ஒரு விடயம்தான். ஆனால் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களின்படி ஜனாதிபதி அவர்கள் இப்ராஹிம் ரைசி அவர்கள் மத்துள்ள விமான நிலையத்தில் வந்தடைந்து நேராகவே உமா ஓயா திட்டத்துக்கு சென்று அங்கு அவர் அதனை திறந்து வைத்ததன் பின்னராக அன்றைய தினமே அவர் திரும்பி விடுவார் என்கின்ற தகவல்கள் தான் சொல்லப்படுகின்றது. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர் இலங்கைக்கு வருகின்ற இந்த நேரத்தில் நிச்சயமாக இது தொடர்பாக அமெரிக்கா உட்பட இஸ்ரேல் உளவு பிரிவுகளும் இதனை உன்னிப்பாக கண்காணித்துக் கொண்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது. அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஈரானிய ஜனாதிபதியினுடைய இலங்கை வருகை தொடர்பான பாதுகாப்பு நிமித்தம் அவருடைய அனைத்து பாதுகாப்புகளையுமே உறுதிப்படுத்த வேண்டும். அந்த அடிப்படையில் ஈரானிய பாதுகாப்பு அதிகாரிகள் நேற்றைய தினம் இலங்கைக்கு வருகை தந்து அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இரண்டு நாடுகளுக்கு இடையில் நான் முன்னதாகவே சொன்னது போன்றே இரண்டு நாடுகளுக்கு இடையிலே போர் சூழல் இருக்கின்ற பொழுது அவர் இன்னொரு நாட்டுக்கு பயணமாகின்றார். இதனால அவருடைய எதிரி நாட்டில் இருந்து அவருக்கு ஏதாவது ஆபத்துகள் இருக்கின்றதா என்றது எல்லாமே அவர்கள் உறுதிப்படுத்த வேண்டும். ஆகவே அது தொடர்பான பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு விடயம் தொடர்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். ஒரு விளைவு ஒன்று, அதாவது அவர் அறிவிப்பை தொடர்ந்து இலங்கைக்கு வருகின்றார் என்கின்ற அறிவிப்பை தொடர்ந்து இஸ்ரேலிய அரசாங்கம் ஒரு விடயத்தை செய்திருக்கின்றது அப்படின்னு சொல்லி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலங்கைக்கு வரவிருந்த இஸ்ரேலில் இருந்து இலங்கைக்கு வரவிருந்த விமானத்தை இஸ்ரேல் ஏர்லைன்ஸ் தடுத்து நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக அனைவருக்குமே தெரியும், இலங்கையிலிருந்து நிறைய பேர் நிறைய வேலைகளுக்காக இஸ்ரேலிலே சென்று அங்கு தங்களுடைய கல்விகளுக்காக செல்பவர்களும் உண்டு, வேலை நிமித்தமாக செல்பவர்களும் உண்டு. அப்படி இருக்கின்ற பொழுது அங்கிருந்து இலங்கைக்கு வரக்கூடிய விமானத்தை தற்பொழுது இடைநிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இது ஒரு பெரிய ஒரு பாதிப்பாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இவர் போகும் வரைக்கும் என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகின்றது, அல்லாட்டி நிச்சயமாக இது சுமூகமாக முடிவடையுமா என்றது எல்லாத்தையும் ஏப்ரல் 24 தான் நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதனையும் விட இந்த ஒரு உமா ஓயா பல்நோக்கு திட்டம் என்கின்ற அபிவிருத்தி திட்டம் என்கின்ற இந்த பேரிலேயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்க, பல்நோக்கு நிறைய நோக்கங்களை கொண்டு நிறைய நன்மைகளை கொண்டு இந்த ஒரு திட்டம் கட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் முக்கியமாக சொல்ல போனால் இது குடிநீர் வசதிகளை பொறுத்து, அது மாதிரி விவசாயத்துக்கான நீர்ப்பாசனம், அது மட்டுமல்லாமல் மின்சாரத்தையும் வழங்குகின்ற ஒரு நோக்கமாக கொண்டுதான் இந்த ஒரு திட்டம் செய்யப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் இதனை இன்னும் விளக்கமாக இந்த உமா ஓயா திட்டத்தை பற்றி தெரிய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைத்தீர்கள் என்றால் இது கூடுதலாக ஊவா மாகாணத்துக்குள்ளேயே தான் உள்ளடக்கியதாக இருக்கும். ஊவா மாகாணத்தில் இருக்கக்கூடிய பதுளை மாவட்டத்தில் தான் இந்த திட்டம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதை பற்றிய விரிவான விளக்கம், உமா ஓயா திட்டத்தை பற்றிய விரிவான விளக்கம் நிச்சயமாக உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிச்சுன்னா நீங்க நிச்சயமா உமா ஓயா மல்டி பர்பஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் என்று சொல்லி நீங்க சர்ச் பண்ணி பார்த்தாலே அது பற்றிய நிறைய விடயங்கள் வரும். அதை பற்றி சொல்வதற்கு நிறைய இருக்கின்றன. ஆனால் உங்களுக்கான ஒரு அறிமுகம் ஒன்றை சொல்வதற்காகத்தான் நான் இந்த காணொலியை பதிவு செய்கிறேன். அதாவது அவருடைய ஈரானிய ஜனாதிபதியினுடைய இலங்கை விஜயம் தொடர்பான தகவல்களை உங்களுக்கு சொல்வதற்காக எதற்காக வருகின்றார் என்கின்ற ஒரு விடயத்தை உங்களுக்கு தருவதற்காகவே நான் இதனை பதிவு செய்து கொள்கின்றேன். உமா ஓயா திட்டத்தை பற்றிய தகவல்கள் தேவைப்படுபவர்கள் நீங்கள் இன்டர்நெட்டிலேயே நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி பார்க்கலாம், உமா ஓயா மல்டி பர்பஸஸ் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லி. ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிக்கொள்ளுங்கள். என்னென்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு அவர் வருவது அல்லாட்டி போவது அதெல்லாம் பெரிய விடயம் கிடையாது. ஆனால் போர் நிலைமையில் அவர் வருவது என்றது தான் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. ஆகவே இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரியான இன்னும் ஒரு காணொலியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.